ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நீங்கள் போடுற வீடியோஸோட வியூஸ் வந்து அதிகம் போக மாட்டேதா? யாரும் பார்க்க மாட்றாங்க, எதுவும் ரீச் ஆக மாட்டேதா? நான் ஒன்று சொல்கிறேன் சரிங்களா. செட்டிங்ஸில் போய் ஒன்று மாற்றினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆகிரும். என்ன அப்படின்னாக்கா யூடியூப்பே வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரீச் பண்ணுற செட்டிங்ஸ் தான். மற்றவங்களுக்கு காட்டுற மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் போடுவாங்க கண்டென்ட்டே நல்லா இருக்காது. வீடியோஸ் வந்து எப்படி வீடியோஸ் ஏதோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் பயங்கர ரீச் ஆகும். ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் நல்லா ரீச் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும். நம்மளும் போடுவோம் கஷ்டப்பட்டு கண்டென்ட் எடுத்து வீடியோஸ் எடுத்து வளைச்சி வீடியோ எடுத்து தம்ப்லைன் எடுத்து ஒன்றுமே நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிருக்காது. நான் ஃபஸ்ட்டு அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அந்த ஆப்பே யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். அந்த ஆப் ஏற்றுனதுக்கப்புறம் அதில் ஏதோ செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸும் நான் மாற்றாமல் தான் வச்சுருந்தேன். இது ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் மாற்றினதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் வந்து வியூஸ் கொஞ்சம் அதிகம் போயிடுச்சு. இப்போ தான் போயிருக்கு. ஃபஸ்ட் டைமு 2, 3 அந்த மாதிரி தான் போகும். நானே பார்த்துட்டு சரி வேஸ்ட்டு அப்படின்ட்டு டெலிட் பண்ணியிருக்கேன். டெலிட்டும் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் எனக்கு எப்படி வியூஸ் உங்களோட வியூஸ் போயிருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வைடி ஸ்டுடியோ ஆன் பண்ணிக்கோங்க. மேலே ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளதுன்னா ஹோம் டைப் இருக்குது. அதில் போய்ட்டு ஹோம் டேப் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபார் யூன்னு இருக்கும், அதுவும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஆல் கண்டென்ட் இருக்கும், அந்த இதை ஆன் பண்ணிவிட்டு கீழே சேவ் கொடுத்துருங்க. ஓகே, நான் சொன்ன செட்டிங்ஸை வந்து நீங்கள் வைடி ஸ்டுடியோ ஆப்பில் போய்ட்டு இந்த செட்டிங்ஸை மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் உங்களோட வியூஸ் வந்து அதிகம் போகும். எப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.